சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. இவங்க மத ரீதியாக மக்களை பிரிக்கிறாங்க இல்லையா, அப்படியே பார்ப்போம். நாங்கள் தமிழ்நாடு தமிழ் மக்கள் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் இந்துக்கள்னு பார்க்குறீங்க. திமுக அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களிலும் பெரும்பாலாக பயன்பெற்றவர்கள் யார்? பள்ளிகளில் வந்து ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷமாக திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு வருது. இந்த மாதிரி சூழலில் இப்போ அப்படி ஜாதி ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறது திராவிட அரசியலோட ஃபெயிலியர்னு பார்க்கலாம். திமுகவை விட பெட்டரான ஒரு விஷயத்தை, அதாவது திராவிட ஆட்சியோட பெட்டரான ஒரு விஷயத்தை இந்தியாவில் எந்த ஆட்சி மக்களுக்கு கொண்டு போச்சுங்கிறத நீங்கள் டேட்டாவோட காட்டுங்க. ஒன்றுமே பரதா அணிஞ்சு கர்நாடகாவில் வந்தால் அதை வந்து கடுமையாக எதிர்த்து பாஜக சட்டம் கொண்டு. ஆனால் இங்கே வந்து மத அடையாளங்களை வந்து அதை தவிர்க்கணும்னு சொன்னால் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு நிலைப்பாடு தானே இருக்க முடியும். வணக்கம். வணக்கம். பள்ளிகளில் வந்து மாணவர்களிடையே ஏற்படுற அந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகளை கிளவுறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து சென்னை மாமன்ற கூட்டத்தில் பாஜக உறுப்பினர் உமா ஆனந்தன் வந்து கிழிச்சு போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒருதலை பட்சமான அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் வந்து இந்த அறிக்கை வந்து ஒருதலை பட்சமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பள்ளிகளில் வந்து மாணவர்களுடைய உள்ள பிரச்சனைகளை வந்து களையணும், ஜாதியை கட்டுப்படுத்தணுங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த அறிக்கை வந்து அதை செய்யாது, இது ஜாதி பிரச்சனைகள் அதிகரிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில பகுதிகள் இருக்கக்கூடிய சாதி கட்டமைப்பு என்பது மிக மிக வலிமையாக இருக்கிறது. பள்ளிகளில் மாணவர்கள் இந்த குறிப்பிட்ட சாதியினர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக கயிறு கட்டி கொண்டு வருவது, அதே போல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களை தனியாக அமர வைப்பது, அவர்களை மிக மோசமான பணிகளை செய்ய தூண்டுவது, இதெல்லாம் ஒரு கட்டத்தில் சாதிய மோதல்களாக மாறுவது மட்டுமல்ல, மாணவர்களிடையும் மோதல்கள், கொலைகள் வரைக்கும் இது போவதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பள்ளிகளில் சமத்துவத்தை நிலைநாட்டுவது என்பது ஒரு அரசினுடைய கடமை. ஏன் அந்த நிர்பந்தம் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த வேற்றுமைப்படுத்தக்கூடிய அடையாளங்கள் வன்முறையாக மாறுகின்றன, மனிதர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருவிகளாக மாறுகின்றன என்ற அடிப்படையில் தான் இந்த குழு என்பது நியமிக்கப்பட்டது. சந்துரு அவர்களுடைய தலைமையில் அவர் அறிக்கையில் சில பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், எந்த குழுவும் கொடுக்கிற பரிந்துரைகள் என்பது முழுமுற்றாக அப்படியே ஏற்று அது சட்டமாக மாறாது. அந்த பரிந்துரைகளை அரசு பரிசீலனை செய்யும். அதில் நியாயமான சில விமர்சனங்களோ எதிர்ப்புகளோ இருந்தால் அதை ஒரு அரசு கணக்கில் எடுத்துக்கொள்ளும். ஒரு அறிக்கை என்பதே அது ஒரு நீதிபதியினுடைய தரப்பில் அவர் சில பரிந்துரைகளை கொடுக்கிறார். அது என்ன உடனே சட்டமாகி விட்டதா, இல்லை நடைமுறைக்கு வந்து விட்டதா? ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டிய பல அம்சங்கள் அதில் இருக்கின்றன. என்றால் சாதி அமைப்பினுடைய ஒரு சிறிய வடிவமாக பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. அதிலிருந்து பள்ளி அமைப்புகள் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்பதுதான். சில உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அல்லது சில உணர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடையதாக இல்லாத பண்பாடு சார்ந்த விஷயங்கள் அதில் இருந்தால் அதை அரசு பரிசீலிக்கும். எந்த அரசுமே மக்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். ஆனால் பள்ளிகள் ஜனநாயகபூர்வமாக இயங்குவதற்கு எந்த விஷயங்கள் தடையாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் ஒரு அரசை எடுத்து செயல்படுத்தும். ஆனால் இவர்கள் செய்வது என்பது ஒரு ஆர்ப்பாட்டம். என்னவென்று சொன்னால், எப்படியாவது இந்த அரசை ஏதோ இந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசு என்பது ஒன்று சித்தரிப்பதற்காக இந்த சனாதானம் இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டினாங்க. இல்லை வேறு சில விஷயங்கள், கலைஞர் எப்போவாவது அப்படி சொன்னார் இப்படி சொன்னாரும்பாங்க. மக்கள் இதையெல்லாம் நம்ப தயாராக இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கான அரசு என்பதில் தெளிவாக இருக்கிறார். அதில் அவங்க முக்கியமாக எதிர்க்கிறது என்னது, அந்த மத அடையாளங்கள் சொன்ன மாதிரி வந்து குறிப்பாக அந்த கயிறு கட்டுறது, இந்த பொட்டு வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூடாதுன்னு அவர் சொல்கிறார். அந்த தடை செய்யணும். இல்லை, அதாவது பொட்டு வைத்துக் கொள்வதிலோ கயிறு கட்டி கொள்வதிலோ என்ன அது என்றால், அது சாதிய ரீதியான ஒரு பிரிவினைகளுக்கு அல்லது ஒரு அடையாளங்களை முன்னிறுத்தி கொள்வதற்கு அது பள்ளிகளில் ஒரு காரணமாக அமைகிறதா என்பதை இந்த குழு ஆராய்கிறது. அப்படி இருக்கிற போது அது பொட்டு வைத்துக் கொள்கிற கலாச்சாரத்துக்கே எதிராக பேசப்படுகிறது என்பது அதனுடைய பொருள் அல்ல. அப்படி அது சொல்லப்படவும் இல்லை. அது இந்தந்த காரணங்களால் ஜாதி ரீதியாக இப்போ ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரே வண்ணத்தில் பொட்டு வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு கயிறு கட்டுவது ஒரு குறிப்பிட்ட வண்ணக்கயிறை, நீங்களும் நெல்லை பகுதியிலிருந்து தான் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இது எல்லாமே தெரியும், இது எப்படி அங்கு பள்ளிகளில் செயல்படுத்தப்படுகிறது என்று. அப்படி இருக்கிற போது இதை எப்படி களைவது என்று பார்க்கிற போது இந்த விஷயங்களை பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் எந்த சமூகத்து மக்களினுடைய அடிப்படை பண்பாட்டு உணர்வுகளுக்கும் எதிராக இந்த அரசு எதையும் செய்யாது. ஆனால் பண்பாட்டு உணர்வு என்பது வேறு,
சாதி வெறி என்பது வேறு. இது இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பார்ப்பது மிக மிக முக்கியம். பண்பாடு சார்ந்த தனிமனித உணர்வுகளுக்கு இந்த அரசு ஒருபோதும் அது எதிராக நிற்காது. அந்த நம்பிக்கைகளை பாதுகாக்கும். அதே சமயத்தில் பண்பாட்டு அடையாளங்கள் மனிதர்களை இழிவுபடுத்துவதற்கும் வேற்றுமைப்படுத்துவதற்கும் செய்யப்பட்டால் அதை எப்படி ஒழுங்கமைப்பது என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. ஒரு பள்ளி இருக்கிற பகுதியில் பெரும்பான்மை இருக்கிற ஜாதியை சார்ந்தவர் வந்து தலைமை ஆசிரியராக வர்றதை தடுக்கணும், அவங்களை இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலேயே இடமாற்றம் செய்ய முடியுமா என்றால் அப்படிலாம் செய்ய முடியாது. ஆனால் அடிப்படையில் என்ன விஷயம்னா, எங்கள் நோக்கம் அதுவல்ல. ஆனால் அந்த குழுவினுடைய அறிக்கையில் அப்படி ஒரு பரிந்துரை இருக்கிறது. அதனுடைய சென்ஸ் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு பள்ளியில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறார்கள். அதில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் சாதி உணர்வுள்ளவர் ஒரு தலைமை ஆசிரியராகவோ ஒரு பிரின்சிபலாகவோ இருக்கிற போது அவர் சாதிய ரீதியான மிக மிக ஒரு ஏற்றத்தாழ்வான கடுமையான எண்ணங்களை கொண்டவராக இருந்தால் அவர் அதை தொடர்ந்து அங்கு செயல்படுத்துகிறார். பள்ளிங்கிறது ஒரு தனி யூனிட் தானே, அது ஒரு அதிகார மையம் இல்லையா அது. அப்போ இந்த மாதிரி நிறைய பள்ளிகள்லாம் இங்கே இருக்குது. அப்போது இவர்களை தாண்டி அங்கே எந்த சீர்திருத்தத்தையுமே கொண்டு வர முடியல. இப்போ இது ஒரு வழிமுறையாக இருக்குமா என்று அவர் பரிந்துரைக்கிறார். ஆனால் ஒரு அரசு ஒரு நடைமுறையை கொண்டு வருகிற போது சட்ட ரீதியான விஷயங்களையும் மற்றதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் செய்யும். எல்லாவற்றிற்குமே ஒரு குழு அமைக்கப்படும். இந்தியா முழுக்க சரி. இப்போ ஒரே நாடு ஒரு தேர்தல் வரும்னு கேட்டால் அவங்க ஒரு குழுவை அமைக்கிறாங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறார். அந்த அறிக்கையை சட்டமாக்கி விடாது. அதுக்கு பல படிகள் இருக்கின்றன, பல விவாதங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு அறிக்கையை கொடுத்த உடனேயே திமுக எங்களுக்கு எதிராக செயல்படுது அல்லது இந்துக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு கூப்பாடு போடுவது என்பது இவருடைய வெற்று அரசியலை காட்டுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விமர்சனம் இருக்குல்ல, இப்போ இந்துக்களுக்கு எதிரானது திமுக அப்படிங்கிற பிரச்சாரம் அது ஈடுபடும் நினைக்கிறீங்களா? இடஒதுக்கீடு திமுகவினுடைய மிக முக்கியமான கொள்கை. இடஒதுக்கீடு யாருக்கானது? முஸ்லீம்களுக்கானதா, கிறிஸ்தவர்களுக்கானதா? இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய பட்டியலிடத்தவர்கள், பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடி மக்கள், இவங்கெல்லாம் எந்த வரையறையின் கீழே இவங்க பார்க்குறாங்க? இவங்களுக்காக தான் தொடர்ந்து திமுக ஃபைட் பண்ணுது. அப்போ திமுக கிட்டத்தட்ட இடஒதுக்கீட்டினால் பயன்பெற்றவர்கள் 90% பேர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்துக்கள். இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஒரு தரப்பாக இவர்கள் அது இந்துக்களுக்கு எதிராக என்றால், இந்துக்களுடைய நலன் என்பது என்ன? இந்துக்கள் படிக்கணும், திமுக படிக்க வைக்குது. இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பில் சம உரிமை வேணும், அவங்களுக்கு அதை ஏற்படுத்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நல்வாழ்வு திட்டங்கள், இப்போ இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டி கொடுக்குற திட்டம். இதில் ஒரு டேட்டா எடுங்க. இவங்க மத ரீதியாக மக்களை பிரிக்கிறாங்க இல்லையா, அப்படியே பார்ப்போம். நாங்கள் தமிழ்நாடு தமிழ் மக்கள் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் இந்துக்கள்னு பார்க்குறீங்க. திமுக அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களிலும் பெரும்பாலாக பயன்பெற்றவர்கள் யார்? இந்த அரசு எப்படி இந்துக்களுக்கு அரசுன்னு சொல்லுவீங்க? கல்வி, சமூக நீதி, மருத்துவம் எல்லாவற்றிலும் நம்ம ஒரு மிகப்பெரிய டாப்பர் ரேங்கில் இருக்கோம். இந்துக்களுக்கான அரசுன்னு ஒரு விதத்தில் இந்துக்களுக்கான அரசுன்னு இந்தியாவிலே எந்த அரசையாவது சொல்லணும்னா அது தமிழ்நாடு அரசு தான் சொல்லணும். பள்ளிகளில் ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷமாக திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு வருது. இந்த மாதிரி சூழலில் இப்போ அப்படி சாதி ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறது ஒரு திராவிட அரசியலோட ஃபெயிலியர்னு பார்க்கலாமா? சில அமைப்புகள் இருக்காங்க, அவங்க இப்போ சாதி ஒழிப்புக்காக மட்டுமே ஒரு கட்சி நடத்துவாங்க, ஒரு இயக்கம் நடத்துவாங்க. இன்னும் சில அமைப்புகள் இருப்பாங்க சாதியை வளர்க்கறதுக்காகவே ஒரு இயக்கத்தை நடத்துவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம். அவருடைய லட்சியங்களில் சாதி ஒழிப்பும் உண்டு. இப்போ நீங்கள் ஜாதி அமைப்பை பற்றி நீங்கள் பேசுகிற போது 50 வருடங்களுக்கு முன்பு 100 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் சாதி அமைப்பு இருந்தது போல் இப்போது இருக்கிறது. அன்றைக்கி இந்த சாதிய கட்டமைப்பின் கீழே பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு நிலம் கிடையாது, கல்வி கிடையாது, அரசு வேலை கிடையாது, பல விஷயங்கள் சொல்லலாம். நம்ம எவ்வளவோ மாற்றங்களை நாம் சாதித்திருக்கிறோம். சாதி ரீதியாக முன்னாடி ஒருத்தரை இழிவுபடுத்துவது சாதாரண விஷயம். இன்றைக்கி அப்படி அதை நீங்கள் பண்ண முடியுமா? நிறைய உரிமைகளை பெற்றிருக்கிறோம், நிறைய மாற்றங்கள் அடைந்திருக்கிறோம். ஆனால் இதை எப்போதுமே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது. நீங்கள் ஏன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்போ திமுக தோன்றி இப்போ 75 வருஷம் ஆகுது அப்படின்னா
75 வருடங்களுக்கு முன்பு இருந்த சோஷியல் கண்டிஷன் தான் இன்றைக்கும் இருக்கா? 75 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் இருந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸுக்கும் இன்னைக்கு இடையில எந்த மாற்றமும் நடக்கலையா? சில பகுதிகளில் சாதிய ஆதிக்கம் தன்னை திரும்ப திரும்ப வலிமைப்படுத்திக் கொள்கிறது. சாதி அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அதை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அல்லது திராவிட கட்சிகளினுடைய பங்களிப்பை நாம் மறுக்கிறோம் என்று சொன்னால் இந்த மாற்றங்களுக்கான கிரெடிட்டை யாருக்கு கொடுப்பீங்க? பாஜக பண்ணிச்சாங்க, இல்லை வேறு எந்த அரசியல் கட்சிகளாக பண்ணாங்க? திராவிட கட்சிகள் தான் பவரில் இருந்தாங்க. அவங்க தான் ஏகப்பட்ட சட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எடுத்துங்க, சிறு குறு தொழிலிருந்து ஆரம்பித்து பெரிய தொழில்கள் வரைக்கும் அதெல்லாம் உருவாக்குனதில் திராவிட ஆட்சிகளுக்கு எந்த பங்குமே இல்லையா? திராவிட ஆட்சிகள் இல்லாத மற்ற தென் மாநிலங்கள்ல ஏன் அதெல்லாம் நடக்கலை? அல்லது வட மாநிலங்களில் ஏன் நடக்கலை? அப்போது நம்ம நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். சில விஷயங்கள் போதுமான அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த போதுமான அளவு முன்னேற்றம் ஏற்படாத விஷயங்களை வச்சுட்டு அந்த எதிர்மறைகளை பிரம்மாண்டமாக்கி இது ஒன்றுமே இல்லை திராவிட ஆட்சி அப்படின்னு சொன்னால், திமுகவை விட பெட்டரான ஒரு விஷயத்தை, அதாவது திராவிட ஆட்சியை விட பெட்டரான ஒரு விஷயத்தை இந்தியாவில் எந்த ஆட்சி மக்களுக்கு கொண்டு போச்சுங்கிறத நீங்கள் டேட்டாவோட காட்டுங்க. அப்படி ஒன்றுமே இல்லை. கள்ளர் அந்த ஆதித்திராவிடர் பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையோட இணைக்கணும் அப்படின்னு சந்துரு அறிக்கையில் சொல்கிறாரு. இது ஒரு காலமாக இருக்கிற கோரிக்கை. சிலர் ஆதரிக்கிறாங்க, சிலர் எதிர்க்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சமூக நீதி எட்டப்படணும் அப்படின்னா பள்ளிகளில் இருக்கக்கூடிய சாதிய ரீதியான அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படணும். நம்ம ஏன் இடஒதுக்கீடை கொண்டு வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதியத்தை முன்னிறுத்தல, சாதிய வேற்றுமைகளை களைஞ்சு மாணவர்கள் ஒரு சமத்துவமான சமூகத்தில் வாழணுங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்பட்டதற்கு சில வரலாற்று நியாயங்களும் காரணங்களும் இருந்திருக்கு. அந்த நியாயங்களை கடந்து நாம் இப்போ வர்றப்போ ஒரு பொது சமூகமாக கல்வி அமைப்பை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் மட்டும்தான் மாணவர்களிடம் இளம் வயதில் ஊன்றப்படுகிற இந்த சாதிய துவேஷ உணர்வுகளை நாம் களைய முடியும். நாம் சாதி சார்ந்த ஒரு ரிசர்வேஷனோ அல்லது மற்ற விஷயங்களோ கொடுக்கணுங்கிறது சாதியமற்ற சமுதாயத்தை நோக்கிய ஒரு பயணமே தவிர, அது அல்லது சாதி அடையாளங்களை பெயர்களை தக்க வைப்பது, அது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய எழுச்சிக்கு அது அவசியமாக இருந்தது. அவங்க மேலே வருவது, அவர்களும் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம புது அடையாளங்களை நோக்கி ஒரு தமிழ் சமூகமாக நாம் உருமாற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிற போது இது போன்ற பரிந்துரைகளை நாம் பரிசீலிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. பள்ளிகளில் தேர்தல் நடத்துகிற சம்மந்தமாகவும் அண்ணாமலை சொல்கிறார், இந்த மாதிரி தேர்தல் நடத்துறது ஜாதி உணர்வுகள் அதிகரிக்க தான் செய்யும், தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. இல்லை, அவர் ஒரு புறம் என்ன பண்ணுறாரு, ஜாதி அமைப்புகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஆதரவாக இருக்கார். இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஜனநாயக நடைமுறைகளை அவர் எதிர்க்கிறார். பள்ளிகளில் ஏன் பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தக்கூடாது? பள்ளிகளில் உங்கள் பாடத்திட்டத்தை திணிக்கிறீங்க, உங்கள் அரசியலை திணிக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளி கல்லூரிகளில் அவர்கள் அங்கே ஒரு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஒரு பயிற்சி, அந்த தலைமை பண்பை பெற்றவர்கள் தான். பள்ளிகளுக்குள் தேர்தல் அல்லது கல்லூரிகளில் தேர்தல் என்பது மாணவர்களை ஜனநாயக நடைமுறைக்கு பழக்கப்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கல்லூரிகளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் மாணவர் தேர்தலுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. யார் அங்கே ஸ்டூடெண்ட் லீடராக வர்றாங்கங்கிறது இன்றைக்கும் பார்க்குறோம். ஜேஎன்யூலாம் அது ஒரு பொது தேர்தல் மாதிரி கவனிக்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் தனியார் சுயநிதி கல்லூரிகள்லாம் வந்ததுக்கப்புறம் கல்வி அமைப்பிலிருந்து அரசியல் முற்றிலுமாக நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் மேலிருந்து பாடத்திட்டத்தினுடைய அரசியல் திணிக்கப்படுது. இது மிக வெளிப்படையாக பார்க்க முடியும். எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்கள் அவர்கள் தலைமை பண்பு மிக்கவர்களாக மாற வேண்டும் என்றால் கல்வி அமைப்பிற்குள்ளாக தேர்தல்கள், ஜனநாயக நடைமுறைகள், இப்போ சில பள்ளிகள்லாம் குழந்தைகள் பார்லிமெண்ட்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அவர் எல்லாத்தையுமே ஏருக்கு மாறாக பேசுகிறது. அவருக்கு ஒரு புரிதல் இல்லை. ரெண்டாவது, எல்லாத்தையும் எதிர்க்கணுங்கிற ஒரு மனநிலை. அப்புறம் அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒரு சின்ன துரும்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இதைத்தான் அவங்க பண்ணுறாங்க. இதை இன்னொரு இரட்டை நிலைப்பாடு பாருங்கள். அதாவது பரதா அணிஞ்சு கர்நாடகாவில் வந்தால் அதை கடுமையாக எதிர்த்து பாஜக சட்டம் கொண்டு வருது, சரிங்களா? ஆனால் இங்கே மத அடையாளங்களை அதை தவிர்க்கணும்னு சொன்னால் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு நிலைப்பாடு தானே இருக்க முடியும்.
நீங்கள் அன்றைக்கே அதை எதிர்த்தீங்க. நீங்கள் வந்து பரதா வந்து பார்த்தீங்கன்னா அணியக்கூடாது, எந்த மதச்சின்னமும் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் அரசாங்கம் தான் சட்டம் கொண்டு வருது. தமிழ்நாட்டில் சட்டம் கூட கொண்டு வரல. சரிங்களா? மத அடையாளங்களை குறிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த அனுமதிக்க வேண்டாம்னு ஒரு பரிந்துரையில் சொன்னால், இந்த பரிந்துரைக்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அப்போ என்ன உங்கள் அர்த்தம்னா, அப்போது முஸ்லீம்களுக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்துக்கள்னால் அவங்களுக்கு வந்து அடையாளம் இருக்கணும். நாங்கள் எல்லா அடையாளங்களும் இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அது வேற்றுமைக்கும் துவேஷத்துக்கும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் எங்கள் கருத்து. கர்நாடகாவில் முஸ்லீம் பெண்கள் வந்து பரதா போட்டு வரக்கூடாது, வந்தால் கூட ஹிஜாப் போடக்கூடாதுன்னு நீங்கள் வந்து அந்த மாணவிகளை த்ரெட்டன் பண்ணீங்க, இது பண்ணீங்க, சட்டம் கொண்டு வந்தீங்க. தமிழ்நாட்டில் அப்படிலாம் எதுவும் நடக்கலை. ஆனால் இங்கே வந்த உடனே நாங்கள் மத சின்னங்கள் எல்லாம் அணிஞ்சு தான் வருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கர்நாடகாவில் முஸ்லீம்களுக்கு ஒரு ஸ்டாண்டு, இங்கே உங்களுக்கு வேறு ஒரு ஸ்டாண்டா? நான் அதை மட்டும்தான் கேட்க விரும்புகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் எல்லா நம்பிக்கைகளையும் பின்பற்றுவதற்கு உரிமை இருக்குது. ஆனால் அது துவேஷத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடாது. இவ்வளோதான் ஸ்டாண்டு. ஜாதி இந்த சந்துருவோட அறிக்கை மதிய வந்து இன்னொரு பிரச்சனை வந்து இப்போ ஓடிட்டு இருக்கிறது இந்த நீட்டு ப்ராப்ளம். நீட்டு முறைகேடு சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயமா வெளி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 63 மாணவர்களை தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. வந்து அதுக்கு பிறகு வந்து அது மாதிரி பிஜி நீட்டை ரத்து பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நெட்டு யுஜிசி அந்த தேர்தலையும் ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க?